Hello friends, thank you so much for joining me in this video. And Abdulaziz, thank you for joining me in this video for the fourth consecutive time. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது the crisis attack method. Nunchuck chain அப்படிங்கிறத ஸ்பின் பண்ணுறப்போ ஸ்டைலாக பண்ணுறது, அப்புறம் ட்ரெண்டியாக பண்ணுறது, அப்புறம் நிறையா கிமிக்ஸ் காமிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் போக you have to be very very clinical in terms of attacking and defense. இது பேசிக்கலாக டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக்கிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்முறை இந்த பர்டிகுலர் மெத்தட். இதில் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னிங் ட்ரிக்ஸ் அண்ட் கிமிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்த விட முக்கியமானது த பாடி மூவ்மெண்ட் அண்ட் த ஒர்க் அவுட் தட் யூ கெட் அவுட் ஆஃப் நன்சாக் ஸ்பின்னிங். இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அப்படிங்கிறது த கிரைசிஸ் அட்டாக் மெத்தட் அப்படின்னு. ஒரு 4 பேர் 5 பேர் உங்களை சுற்றி இருக்காங்கன்னா காம்பேட் மூமெண்ட்டில் அவங்கள சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான். ஆஸ் யூ குட் சி, இதில் டெலிபரேட்டாக நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணுறேன். அப்படி ஸ்பின் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் த இன்டென்சிட்டி இன் யுவர் அப்பர் பாடி. தட்ஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, அந்த இன்டென்சிட்டி அப்படின்றது ரொம்ப அவசியம் உங்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸுக்கும். And now let's see the spinning with movement. You see attacking is happening, and then again I am coming to the neutral position, and footwork அப்படிங்கிறது இங்கே ஒரு integral concept along with the attack as you are seeing now. So I keep moving here and there and I keep switching the arms. கைக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கேன் நன்சாக்ஸோடைய கிளப்பை. ஒவ்வொரு மூமெண்ட்டும் திரும்ப ரிவர்ஸ் grip and side spin and gun pick அப்படின்னு எல்லா மூமெண்ட்டும் see, as you could see, reverse shoulder rotation, எல்லா மூமெண்ட்டும் திரும்ப டோட்டல் டார்சோ மூமெண்ட் அப்படிங்கிறது எக்ஸசைஸ் ஆகிற மாதிரி டெலிபரேட்டாக ஐ எம் ஸ்பின்னிங் ஹியர் அண்ட் அட்டாக்கிங் அப்படிங்கிறது அப்பப்போ இருக்குது. ஸோ நவ் யூ ஆர் சீயிங் த ஃபுட் ஒர்க். அட்டாக்கிங் நம்பர் 1 and then spinning in the sideways, and again attacking number 2 and spinning with the right shoulder sideways again and coming back to the position. So starting அப்படிங்கிறது in this moment I am getting from the back of the body. ஸோ எப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மூமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் மீ திஸ் எங்கேஜிங் ஆஃப் போத் தி ஆர்ம்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். அதனால் ஐ கீப் ஆன் மூவிங் அண்ட் ஃபோர் ஆர்ம் அண்ட் டெல்டாய்டு அப்படிங்கிறது ஃபயரை பார்க்குற மாதிரியே நான் ஸ்பின் பண்ணிகிட்ருப்பேன். என்னுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னுடைய ஃபோர் ஆர்மும் என்னுடைய ஷோல்டர்ஸும் ஃபயரை பார்க்குறதுக்காக என்ன மூமெண்ட் முக்கியமோ அந்த மூமெண்ட்டை நான் கொடுத்துட்ருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் when you are doing this, the combat movement அப்படிங்கிறது இந்த ஒர்க் அவுட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப். Now after this firing of shoulders and forearm, now I start moving again. There you go, the attacking happens. 1, 2, and then again I keep moving. My footwork is consistent and I change positions. I'm very careful here. ஏன்னா கிளப் வந்துட்டு தலையிலையோ இல்லை ஷோல்டர்லையோ இல்லை விரலையோ அடிச்சிருக்கூடாது. attacking again and full concentration on the club only. மைண்டில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. attacking again. As you could see, மைண்ட் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கிறதுனால மட்டும்தான் இது நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக பண்ண முடியும். அண்ட் இது சிங்கிள் நன்சாக்ஸில் மட்டும் இல்லை, டபுள் நன்சாக்ஸ்லையும் அட்டாக்கிங் மெத்தட் அப்படிங்கிறது கொண்டு வர முடியும். ஸோ வாட் யூர் சீயிங் இஸ் ரிப்ரோல். ரிப்ரோல் அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரெண்டி ஃபேஷனபிள் மூமெண்ட் இன் நன்சாக்ஸ். இதை விட இன்னும் ஸ்பீடாக செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஆன் அ நார்மல் பேசிஸ். நவ் லெட்ஸ் see how this crisis attack method can be done with the double nunchucks. So இப்போ நான் சுற்றிட்டு இருக்கிறது ரெண்டுமே ஸ்டீல் nunchucks. As you could see, the black color steel nunchuck and the white, the silver based steel nunchuck, and attacking. This is what is attacking. So ஒவ்வொரு தடவையும் என்னுடைய ஆர்ம்ஸ் ரெண்டும் கிராஸ் ஆகும்போது that's attacking. Now you could see the same swings in the sideways, attacking. You see, பேசிக்கலாக உங்களுடைய nunchuck spinning-ல இந்த attacking அப்படிங்கிறத கொண்டு வரும்போது உங்கள் அப்பர் பாடியில் இருக்கிற every single ligament is worked out and every single enzyme is pumped up. Okay, and look at the forearms, it's getting fired up, and your total arm, the rotator cuff, the bicep and the tricep are getting worked out. Bicep பெருசாக ஹிட் ஆகுறது இல்லை, பட் tricep and forearms நல்லா ஹிட் ஆகுது. Okay, so this is called as the attack system, and crisis அப்படிங்கிறது இக்கட்டான சூழ்நிலையில் அட்டாக் அப்படிங்கிறது தான் crisis attack method. So practice பண்ணுங்க as much as you could. See you in the next video. And now the final comment. Spinning styles அப்படிங்கிறது நிறைய இருக்கும். Like light weight nunchuck chain வச்சு நிறைய ஷார்ட்கட் ஸ்பின்னிங் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். பட் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர
if you are learning Nunchuck as a self-defense technique and the styles வருவாரு. Because இப்போ நீங்கள் பார்த்தது இந்த காம்பேட் மூமெண்ட் அண்ட் அட்டாக்கிங் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்டைல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நன்சக் ஸ்பின்னிங் அப்படிங்கிறது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக கற்றுக்கிற ஒரு விஷயம் தான் நான் கற்றுக்க ஆரம்பிச்சேன். பட் அந்த ஃபேன்சி ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு நம்ம we will have to be a little bit more slender. ஸோ இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லீனாக இருக்கணும். அப்புறம் நியான் நன்சாக்ஸ், பிளாஸ்டிக் நன்சாக்ஸ், ரப்பர் நன்சாக்ஸ், அதை வச்சு தான் இந்த ஃபேன்சி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பட் அதுக்கு தனி திறமை வேணும். I can frankly admit that நான் அந்த ஏரியாவில் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. பட் if you are asking me some katas and moves for attacking and defending the attacks that are coming towards you, then I am having some tricks and techniques you'll teach பண்ண மாதிரி. So you have to decide. Nunchuck has a defense and attacking method, or Nunchuck has a trick, spinning art and skill அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணணும்.